ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பென்டென் சீரிஸில் வந்து ஆஸ்மோசியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை போட்டு குழப்பி வச்சுருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து பென்டென் ஆம்னிவர்ஸ் தான். நமக்கு ஆம்னிவர்ஸில் வந்து ஆர்க் 6ல் வந்து ரூட்டஸை பேஸ் பண்ணி வந்து போயிருக்கோம். அதில் வந்து ரூட்டஸை வச்சு நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த ஆஸ்மோசியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே வந்து நமக்கு பென்டென்லேருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அப்போ நிறைய பேத்துக்கு டவுட் வரும், அப்போ யார் தாண்டா ஆஸ்மோசியன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டவுட்டு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க ஆஸ்மோசியன்ஸுக்கு என்ன தான் விளக்கம் சொல்கிறாங்க, யார் தான் ஆஸ்மோசியன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மோசியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆக்ரகரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே ஒன்று வருது. ஸோ அதனால் வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஆம்னிவர்ஸ் சொதப்பினதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு. அதிலே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆம்னிவர்ஸில் வந்து நிறைய ரெட்கான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மோசியன்ஸை வச்சு மிகப்பெரிய ரெட்கான் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு, சரி ஆஸ்மோசியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம், எல்லாருக்கும் டீட்டெயிலாக புரியும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. சரி, இப்போ வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ்மோசியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு வரும்போது நம்ம வந்து அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது ரெட்கானுக்கு முன், ரெட்கானுக்கு பின் அப்படின்னு. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆம்னிவர்ஸ்க்கு முன், ஆம்னிவர்ஸ்க்கு பின் அப்படின்னு வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்க முடியும். நம்ம வந்து அல்டிமேட் ஏலியன்ஸ் வரைக்குமே, ஏன் நம்ம வந்து ரூட்டஸ் ஆம்னிவர்ஸ்லேருந்து காமிக்கிற முன்னாடி வரைக்குமே வந்து நமக்கு ஆஸ்மோசியன்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய, அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ காப்பி பண்ணக்கூடிய, அதே டைம் வந்து எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர்ஸ் உள்ள ஒரு ஸ்பீசிஸ் தான் வந்து ஆஸ்மோசியன்ஸ் அப்படின்னு. அவங்க ஆஸ்மோசியன்ஸ் அப்படிங்கிறவங்க தனி ஸ்பீசிஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு தனி ஹோம் பிளானட்டே இருக்குது, ஆஸ்மோஸ் 5 அப்படின்னு. இவங்க பார்க்க வந்து ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து தனி ஸ்பீசிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு பென்டென் ஆம்னிவர்ஸில் ரூட்டஸை காமிக்கிற வரைக்கும் முன்னாடி வரைக்குமே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த விஷயத்தை வந்து ரூட்டஸ் மூலயமா வந்து நமக்கு வந்து ஆம்னிவர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி, ரெட்கானுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தாச்சு. இப்போ ரெட்கானுக்கு அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெட்கான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆல்ரெடி முன்னொரு வீடியோலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து நியூ வியூவர்ஸ்க்காக வந்து மறுபடியும் ஒரு டைம் எல்லாருக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதைக்காக மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து மாற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் ரெட்கான். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எல்லோரும் வந்து பென்டென் ரேஸ் அகைன்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு மூவி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஈயானை வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் ஈயானை என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஈயான் வந்து ஒரு குரோனியன் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து நமக்கு பென்டென் அல்டிமேட் ஏலியன்ஸில் பென்டென் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் வந்து நமக்கு மாற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து ஈயான் வந்து குரோனியன்லாம் கிடையாது, அவன் வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் பென்டனிசன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரெட்கான். சரி, இப்போ ரெட்கான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நமக்கு பென்டென் ஆம்னிவர்ஸில் ஆஸ்மோசியன்ஸுக்குமே வந்து பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஆஸ்மோசியன்ஸ்னால் யார், அவங்களுக்கு என்ன தான் ரெட்கான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்மோசியன்ஸ் அப்படிங்கிறவங்க தனி ஸ்பீசிஸ்லாம் கிடையாது. ஏன் ஆஸ்மோசியன்ஸ்னு ஒரு ஸ்பீசிஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஹோம் பிளானட்டாக ஆஸ்மோஸ் 5 அப்படின்னு ஒரு பிளானட் சொல்லியிருந்தாங்களே, அதுவும் ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து ஃபேக்கு அப்படின்னு வந்து நமக்கு ரெட்கான் பண்ணி வந்து ஆம்னிவர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஆஸ்மோசியன் அப்படின்னு சொல்லப்பட்ட கெவின் தான் யார் அப்படின்னா, கெவின் வந்து ஒரு ஹியூமன் சப்ஸ்பீசிஸ். அதாவது வந்து அவர் ஒரு ஹியூமன் மியூட்டன்ட், அவ்வளோதான். தனி ஸ்பீசிஸ்லாம் கிடையவே கிடையாது. ஆஸ்மோசியன்ஸ்னு ஒரு ஸ்பீசிஸே கிடையாது அப்படின்னு தான் வந்து நமக்கு ஆம்னிவர்ஸ் மூலயமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ கெவினோட அப்பா டெவின் ஒருத்தரை காமிச்சாங்களே, அவருமே ஆஸ்மோசியன் தானே? அது மட்டும் இல்லாமல் அவர் பிளம்மர், அதுக்கப்புறம் கிராண்ட்பா மேக்ஸ் ஸ்கூல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஃபேக் தானா? அது வந்துட்டு ஃபேக்குன்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேக் மெமரி தான். இந்த மாதிரி வந்து கெவினோட அப்பா வந்து ஒரு ஆஸ்மோசியன், அது மட்டும் இல்லாமல் பிளம்மர், கிராண்ட்பா மேக்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபேக் மெமரி. இந்த ஃபேக் மெமரியை வந்து நம்ம செர்வான்டிஸ் தான் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து கெவினுக்குமே வந்து அவங்க மைண்டில் ஆல்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக் தான். கெவினோட அப்பா வந்து ஆஸ்மோசியனும் கிடையாது, பிளம்மரும் கிடையாது. அப்போ கெவின் அப்பாவை காமிச்சா அதே வெண்டட்டா அப்படிங்கிற எபிசோடில் ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிச்சாங்களே, அது
என்ன அப்படின்னு கேட்டால் அதுவுமே வந்து ஃபேக்கு தானா. ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்குமே தெரியல. கேட்டால் அதுதான்ப்பா ரெட்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தலைவன் ஆக்ரகார் அவர் என்ன, அவர் ஆஸ்மோசியன் தானே, அவரே வந்து அவர் ஆஸ்மோசியன் அப்படின்னு தானே சொல்லிட்டு சுற்றினாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே தான் வந்து ஆக்ரகாரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆக்ரகாரை கிரியேட் பண்ணது ரூட்டர்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மை. நம்ம சர்வன்டிஸ் தான் வந்து கெவின் மாதிரியே பவர்ஃபுல்ல ஒரு கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கெவின் வந்து நல்வாயில் இருக்கும்போது நம்ம கெவினோட டிஎன்ஏவை யூஸ் பண்ணி நம்ம ஆக்ரகாரை வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பென் வந்து ஆம்னிடிக்ஸை ரிமூவ் பண்ணதும் இதுக்கு மேலே ஆக்ரகாரும் நமக்கு தேவைப்பட மாட்டான் அப்படின்ட்டு அவர் மெமரிஸை வந்து ஆல்டர் பண்ணியிருப்பாரு. அதாவது எப்படி அப்படின்னா, நீ வந்து ஒரு ஆஸ்மோசியன் அப்படிங்கிற மாதிரி அவரோட மெமரியை வந்து ஆல்டர் பண்ணி துரத்தி விட்டுருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்ரகாரே வந்து ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அவருமே வந்து ஆஸ்மோசியன்லாம் கிடையாது. ஸோ அப்போ ஆக்ரகார் யார் அப்படின்னா, ஆக்ரகார் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் மியூட்டன்ட், அவ்வளோதான். சரி, இப்போ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, ஆஸ்மோசியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேமே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம கெவினோட அப்பா ஃபேக், அவர் கிடையாது. அதுக்கப்புறம் ஆக்ரகாருமே வந்து நம்ம கெவினோட டிஎன்ஏ யூஸ் பண்ணி தான் ஆக்ரகாரே ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்ரகாருமே கிடையாது. நம்ம கெவினோட பையனையுமே இந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, கெவினுக்கு பிறக்கிற பையன் கெவினோட பவர்ஸோட பிறக்க தான் சான்ஸ் அதிகம். அப்படி பார்த்தா கெவினை இந்த லிஸ்ட்லேயே சேர்க்கவே முடியாது. மிச்சம் இருக்கிறது கெவின் மட்டும்தான். கெவினே வந்து தனி ஸ்பீஷீஸ்லாம் கிடையாது, அவர் மியூட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபைனலாக என்ன தெரியுது அப்படின்னா, ஆஸ்மோசியன் அப்படிங்கிற ஒரு டேமே வந்து கிடையாது, மொத்தமாக தூக்கிட்டாங்க. இப்போ புரியுதா அந்த வீடியோவில் வந்து ஏன் ஆம்னிவர்ஸில் வந்து ஆஸ்மோசியன்ஸ் வச்சு மிகப்பெரிய ரெட்கான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ மூலயமா வந்து ஆஸ்மோசியன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.